அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். போட்டித் தேர்வு பயிற்சி பெறும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக், மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை என்பது என்ன? நம்முடைய தாய்மொழியில் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தாய்மொழி தமிழ், அப்புறமா பாத்தீங்கன்னா உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம், அது போக இன்னொரு மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்னொரு மொழி ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்று 1968 மற்றும் 1986 கல்விக் கொள்கையில் கொண்டு வரப்பட்டது. பட் 2019 கஸ்தூரி ரங்கன் கமிட்டியிலுமே ஹிந்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மோடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி கட்டாயம் இல்லை, ஹிந்தி திணிக்கப்படாது, பட் மூன்றாவது மொழி ஒரு மொழி கண்டிப்பா படிக்கணும், மூணாவது லாங்குவேஜ் கண்டிப்பா படிக்கணும், எனி லாங்குவேஜ் நீங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க. அந்த மும்மொழி அப்படிங்கிறது தமிழ், ஆங்கிலம், அது போக ஏதாவது ஒரு மொழி, விருப்பப்படுற மொழி. ஹிந்தி திணிப்பு இங்க கிடையவே கிடையாது. பட் ஆனால் ஹிந்தி படித்தால் IAS ஆகலாம். என்னடா எப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இதுதான் உண்மை. அரசியலுக்காக அரசியல் லாபத்திற்காக யாரு வேணா என்ன வேணாலும் பேசலாம். பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைனாலுமே IAS ஆயிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது எப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். அதற்கு முன்னர் ஹிந்தி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14, 1949 அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அபிஷியல் லாங்குவேஜ், இந்திய தேசிய அலுவலக மொழியாக அபிஷியல் லாங்குவேஜ். அப்ப என்னன்னா அலுவலகத்துல தேசிய அளவுல அலுவலகத்துல பேசுறதுக்கு ஹிந்தி மொழியை அக்செப்ட் பண்றாங்க. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் IAS அப்படிங்கிற ஒரு பதவிக்கு போகும் பொழுது இது ஒரு அலுவல் மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் ஹிந்தி என்பது அங்க ஒரு முக்கியமான ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நமக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஒதுக்க முடியாது. இந்தியாவில ஹிந்தி தெரியாத ஒரே இனம் தமிழ் இனம் தான். அது எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஆந்திராவில் சொல்லி கொடுக்குறாங்க, அனைத்து மாநிலங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பள்ளிகள்ல ஹிந்தி கிடையாது. அதற்காக அலுவலக மொழி 1949 செப்டம்பர் 14 ஹிந்தி என்று அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை வாபஸ் வாங்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலங்கிறதுக்காக இதெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. அதாவது செப்டம்பர் 14 என்பது ஹிந்தி திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபையில பாத்தீங்கன்னா இதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உருது இந்தியுடன் நெருங்கிய தொடர்புடையது. தமிழ்நாட்டில் உருது உயர்நிலை பள்ளிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உருது சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்தியுடன் தொடர்புடைய உருது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்தி ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது, இந்தி ஏன் கற்றுத்தரக்கூடாது? உருது உயர்நிலை பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. உருதுவின் தாக்கம் இந்தியில் உள்ளது. நம்ம வெறும்னா பிளைண்டா ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கறதுலாம் 1965 அது உண்மை. பட் இன்னைக்கு அதை செய்ய முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கல்வி சம்பந்தமானது, வேலை வாய்ப்பு சம்பந்தமானது. இது மொழி போர் அது இது எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஹிந்தி தேவை, ஹிந்தி மஸ்ட். வேலை வேணுமா, ஹிந்தி தெரிஞ்சா வேலை கண்டிப்பா இருக்கு. அதான் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அரசியல் நம்முடைய ரொம்ப முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறோம். ஆர்டிகல் 21A 21A அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணுங்கிறாங்க. ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை, அது ஒரு அடிப்படை உரிமை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹிந்தி படிப்பதற்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திணிக்கல, நம்முடைய விருப்பம் தான். நம்முடைய விருப்பப்படி என்ன வேணாலும், என்ன லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். மும்மொழி கொள்கை அதான் சொல்ல வராங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. அரசு பள்ளிகள்ல இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம நிறைய வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. 1965 நான் பேசல, நான் பேசுறது 2025. இன்னைக்கு டேட்டுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா வேலை இருக்கிறது. சொல்லலாம். ஹிந்திக்காரனே பாத்தீங்கன்னா இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கா எல்லாம் சொல்லுவாங்க. அவன் படிக்கல, அவன் பிச்சை எடுக்கிறான். நமக்கு ஹிந்தி எந்த வழியில் தேவை என்பதை நம்ம இப்ப பாக்குறோம். ரொம்ப முக்கியமாக மத்திய அரசு வேலை வாய்ப்புகள், UPSC எக்ஸாம் இருக்குது, SSC எக்ஸாம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ்ல இருக்காது. UPSC பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்கும்,
ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ்ல இருக்காது. இதனால தமிழக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பல மடங்கு குறைந்துள்ளது. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் என்று சொல்லக்கூடிய டெல்லி செக்ரட்டரியேட் வந்து மினி கேரளா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கேரள மாநிலத்தில் அதிகமாக வேலை வைப்பாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், ஆங்கிலம் நன்றாக தெரியும். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம் ஏதோ தத்தைக்கா புத்தைக்கான்னு தெரியும், தமிழை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, தமிழ் அங்க கேள்வி கேட்கறது கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது நமது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்தவர்கள் மினி கேரளா என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சென்ட்ரல் செக்ரட்டரி வேலை பார்க்கறாங்க அப்படின்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் 3% தான். அதான் நம்ம இங்க சொல்ல வரோம். அதுக்கு காரணம் நமக்கு ஹிந்தி தெரியாமல் போனதுதான் காரணம். அதான் இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்குமே, அதாவது ஒரு மத்திய அரசு வேலை IAS IPS SSC போன்ற வேலையில கேட்கக்கூடிய கேள்விகள் ஆங்கிலத்தில் இருக்கும் அல்லது ஹிந்தியில் இருக்கும். அதை இங்கிலீஷ்ல இருக்கல படிச்சு எழுத வேண்டியதுன்னு அப்படின்னு ஒரு சில அறிவுஜீவிகள் பேசுவாங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த கேள்வியை புரிந்து கொண்டு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல. அதான் ரொம்ப முக்கியமானது. ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இங்கிலீஷ பெஸ்டா சொல்லிக் கொடுக்கணும். எந்த அரசு பள்ளியில இங்கிலீஷ பெஸ்டா சொல்லிக் கொடுக்குறாங்க? ஈவன் கான்வென்ட் அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் கான்வென்ட்ல படிச்ச ஆங்கில மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கூட UPSC கேட்கக்கூடிய CSAT என்று அழைக்கப்படக்கூடிய சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காம்ப்ரிஹென்ஷன் கேள்வியை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. IAS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது தெரியும். IAS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா IAS எக்ஸாம், பேங்கிங் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா IAS எக்ஸாம்ல CSAT அப்படிங்கிற பேப்பர், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் 80 கேள்விகள். அது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். இன்னொரு பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர். அந்த மார்க் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. சோ ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்ல ஒரு 100 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு கேள்விக்கு 2 மார்க் 200 மார்க். அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்ல நம்முடைய தமிழக மாணவர்கள் 200க்கு 130 140 மார்க் வரைக்கும் எடுப்பாங்க. ஆனா அந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறதுல 80 கேள்விகள்ல 28 கேள்வி நீங்க நல்லா எழுதினா போதும், கரெக்டா எழுதினா போதும், நீங்க குவாலிஃபை ஆயிரலாம். பட் அதை கூட நம்மள தமிழக மாணவர்கள் எடுக்க முடியவில்லை. இதுதான் கடந்த 10 வருடங்களா வந்து தேர்ச்சி விகிதம் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம். சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பேப்பர்ல 80 கேள்விகளுக்கு 28 கேள்விகள் ரைட்டா எழுதியிருந்தோம் அப்படின்னா நம்ம குவாலிஃபை ஆயிரலாம் பிலிமினரி எக்ஸாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ரேங்க் போட்டு அந்த ரேங்க் படி நம்ம உள்ள வந்தா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல 120 மார்க் 130 மார்க் வாங்கினாலும் 200க்கு இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால குவாலிஃபை ஆக முடியல. அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் இருக்குது, ஹிந்தியிலும் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்ச IAS ஆகலாம் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இதுதான். அந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன டாபிக்ல வரும் சொல்லி கேட்டீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தியில இருக்கும். ஹிந்திக்காரனுக்கு அந்த இங்கிலீஷே தெரியாது, ஆனா அந்த ஹிந்தி நல்லா தெரியும். ஹிந்திக்காரங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த ஹிந்திக்காரங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்லாம் பெருசா கிடையாது. நம்முடைய PTR பல்வேல் தியாகராஜன் எக்ஸ் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்கிறார், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருப்பவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறார். அதான் உண்மை. ஆனா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதனால இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஈஸியா அவங்க ஆன்சர் எழுதிடுறாங்க. லாஜிக்கல் ரீசனிங் ஹிந்தியில படிச்சு ஈஸியா எழுதிடுறாங்க. டெசிஷன் மேக்கிங் அந்த பேராகிராஃப் கொடுத்து கேட்கறது ஹிந்தியில படிச்சு ஈஸியா எழுதிடுறாங்க. ரொம்ப பேசிக்கான ஹிந்தியில இருக்குது. பட் இந்த கேள்விகள் எதுவுமே தமிழில் இல்லை. தமிழில் இருந்தால் நம்மளும் பாஸ் பண்ண முடியும். இந்த கேள்விகள் அனைத்தையும் அது வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்டா இருக்கட்டும், இல்ல பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த கேள்விகள் தமிழில் இருந்தால் நம்ம பசங்க நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. அதை தமிழில் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு எடுத்ததான கிடையாது. 40 MPக்கள் இருக்கிறாங்க. எந்த பீரியடா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, நம்முடைய பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் 40 MPக்கள் இருப்பாங்க. பட் அவர்களால் வந்து UPSC எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பேப்பரை தமிழ்லயும் அந்த கொஸ்டின் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வர வைக்க முடியவில்லை. எவ்வளவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், பட் அதெல்லாம் செய்யல. இவங்க ஜஸ்ட் ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ பேசுவாங்க ஒரு நாள், மேக்கப் எல்லாம் போட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. பட் பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா இந்த தேர்வை நம்பி இருக்கக்கூடிய IAS கனவில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள். நீங்க எவ்வளவுதான், ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கல் ரீசனிங்
ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேக்குறாங்க, ஹிந்திலயே இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா A is the elder brother of B, B is the youngest sister of C, and C is the grandson of D. D is the maternal uncle whose home is opposite the cousin sister of A. இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்களேன். நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சு ஸ்கூல்ல எப்படி இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியும். ஈவன் கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க கூட இந்த கொஸ்டின் அங்க வச்சு அட்டன் பண்ணும் பொழுது இது வந்து பிளட் ரிலேஷன். A is the elder brother of B, B is the youngest of C, C is the grandson of D, D is the maternal uncle whose home is opposite the cousin sister of A. இந்த மாதிரி கேட்கும்போது அக்கா தம்பி இந்த மாதிரி மண்டை குழம்பிடும். இது ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 28 கேள்வி ஒண்ணுமே படிக்காம எழுதிட்டு போயிருவான் 80க்கு. ஈஸியா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கறதுல குவாலிஃபை ஆயிடுறான். ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்ல நம்ம தமிழக மாணவர்களை விட அவங்க கம்மியா தான் எடுக்கிறாங்க. நம்ம 110 120 எடுப்போம், அவங்களாம் அவ்வளவு எடுக்கிறதே இல்லை. இருந்தாலும் அவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க, நம்ம செலக்ட் ஆகல. கடந்த 10 வருடமா நடந்துட்டு இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில், ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன், அது இதுன்னு சொல்லி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குவாலிஃபைங்களே வெளியே போயிடுறாங்க. இதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? 2012 அந்த சமயங்களில் சிசாட் பேப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அப்புறம் 14 இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது குவாலிஃபைங்கா வச்சிடுறாங்க. குவாலிஃபைங் பேப்பர்லயே நம்ம பசங்க வெளியே போயிடுறாங்க. அதான் சொல்றோம், ஹிந்தி தெரிஞ்ச நீங்க வந்து ஐஏஎஸ் ஆயிடலாம் சொல்லிட்டு. சோ இப்படி வந்து நம்ம தமிழக மாணவர்கள் முதல்நிலை தேர்விலே வெளியே அனுப்பப்படுகிறார்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல அதேதான், பேங்கிங் எக்ஸாம். இந்த கேள்விகளை நீங்க தமிழ்ல கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வருஷமா நீங்க நடக்கவே இல்லை. நாங்க ஹிந்தியாவது படிச்சுட்டு போயிடுறோம். ஹிந்தியில் இந்த கொஸ்டின் படிச்சு ஈஸியா புரியும். நாங்க ஹிந்தியாவது படிச்சுட்டு போயிடுறோம். அதுக்கு நீங்க வழிவிட மாட்டேங்கிறீங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்ற காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2015 அந்த சமயத்தில் 150க்கும் மேற்பட்டவர்கள் ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாங்க. பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 15. எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்க. இதற்கு காரணம் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பேப்பர் ஹிந்தியில இருக்கிறதுனால ஹிந்திக்கார பசங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு. பட் நம்ம மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷை படிச்சு புரியுற அளவுக்கு அந்த டைம்ல, அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்மளால முடியல, எவ்வளவோ ட்ரைனிங் எடுத்தாலும். சோ அதெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் நல்ல மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற பேப்பர்ல ஃபெயில் ஆகி பிலிம்பி எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுறாங்க. சோ அப்ப இது யார் தப்பு? தமிழகம் மட்டும் இந்தி கிடையாது, மற்ற எல்லா மாநிலம் இந்தி உண்டு அப்படி தமிழ்நாட்டுடைய தப்பு. மத்திய அரசாங்கத்தின் வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 லட்சம் வேலை வாய்ப்புகள் நமக்கு இல்லாம போகுது. நமக்கு ஹிந்தி தெரியல. கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்குது, அது சொல்லலாம். நீங்க அந்த வியாக்கரணம் எல்லாம் பேசலாம், கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. பட் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், ரீசனிங் அதெல்லாம் இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. கான்வென்ட்ல படிச்ச இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல திணறாங்க. அந்த பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, அதை விட்டுருங்க. தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் வந்து 520 லட்சம் கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 520 லட்சம் தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள். டெல்லி பேஸ்ட் கம்பெனி, மும்பை பேஸ்ட் கம்பெனி, ஹரியானா பேஸ்ட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாலர், இந்த பைஜூஸ், அன்அகாடமி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. பிபிஓ, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், எல்லாத்துலயும் ஹிந்தி தான் பேசுறாங்க. இந்த சேல்ஸோ கஸ்டமர் சர்வீஸ்லயோ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், ஹிந்தி தெரிஞ்சவங்க, எனி டிகிரி, ஏதோ டிகிரி படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஃபுல்லா போன்ல பேசுற வேலை, கோஆர்டினேட் பண்ற வேலை. இன்னைக்கு இந்த ஆலன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு சேலா இருக்குது, ஜஸ்ட் இந்த மாதிரி கேள்வி 2 lakhs சம்பளம் வாங்குறாங்க. நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம். இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில், ஒரு நாலேஜ் உண்டு. கன்வே பண்ணக்கூடிய மெத்தட் ஹிந்தியில பண்றாங்க, கன்வே பண்றது ஹிந்தியில பண்றாங்க. சோ அந்த கன்வேயன்ஸ் லாங்குவேஜ் ஹிந்தியில அவங்க பேசுறதுல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். தனியார் துறையில நிறைய நடக்கும். தனியார் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை விட்டு நீங்க தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா எனி டிகிரி வித் ஹிந்தி நீங்க வந்து எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம். அப்படி தனியார் துறையில 520 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஹிந்தி தெரியலங்கிறதுனால நமக்கு அது கிடைக்கல. நம்ம டிஎன்பிஎஸ்சியில தமிழ்ல எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க, இங்கேயும் வேலை கிடைக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போனா அங்க வந்து நமக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் சரியா சொல்லி கொடுக்கல. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா வரும்? ஒரு ரீசனிங் கொஸ்டின் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமட்டிக்கலா அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா செட் பண்ணிருப்பாங்க. அதே ரீசனிங் கொஸ்டின் ஹிந்தில ரொம்ப பேசிக்கா செட் பண்ணிருப்பாங்க. அதான் வித்தியாசம்.
தமிழ்ல கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி வந்து கண்டிப்பாக வேண்டும். வேலை வேணும்னா ஹிந்தி வேணும், அவ்வளவுதான். ஓகே, யூபிஎஸ்சி ரிசல்ட்லாம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து நீங்க ஒரு நாக்ரி ஜாப்ஸ் இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. பிப்ரவரி 2025ல 85,732 வேகன்சி கால்ஃபர் பண்ணிக்கிறாங்க. பிப்ரவரி 2025ல 85,000 போஸ்ட். ஹிந்தி வந்து வேணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி ஃப்ளூயன்சி வேணும். நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. எவ்வளவு வேலை வாய்ப்புகளை நம்ம இழக்கிறோம் அப்படின்ட்டு பாருங்க. இது இந்த ஒரு மொழி போர் அப்படிலாம் கிடையாது. சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு நம்ம தான் சாப்பாட்டு கஷ்டப்படணும். ஒரு டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஜி படிச்சிருப்பாங்க, ஒரு பிஜி படிச்சிருப்பாங்க, ஒரு பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் எழுத வருவோம், குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுவோம், குரூப் 1 கிடைக்க குரூப் 4 எழுதுவாங்க, அதுவும் கிடைக்காது. காம்படிஷன் ரொம்ப ஹெவி. குரூப் 4க்கு குவாலிபிகேஷன் வெறும் 10th. பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்தாலும் காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுனால டைப்பிங் படிக்கிறாங்க. அடுத்து அட்லீஸ்ட் டைபிஸ்ட் வரைக்காவது போகலாம், கட் ஆஃப் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப வரப்போகுது. ஹிந்தி படிச்சுக்கலாம், சிசாட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பர் ஈஸியா கிளியர் பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வாய்ப்பை வந்து கெடுக்க வேண்டாம். அண்ட் யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஹிந்தி வந்து மேஜர் ரோல். மத்திய அரசு பணிகள்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ற பணிகள்ல வந்து இன்டர்வியூல ஹிந்தி மேஜரா ரோல் பிளே பண்ணுது. அவங்க சொல்றாங்க ஹிந்தி வந்து தேசிய அலுவல் மொழி. அப்படி இருக்கும்போது ஹிந்தி தெரியணும்னு அவங்க வந்து அது வாஸ்தவம். அதை வந்து யாருக்கும் தடுக்க முடியாது. தமிழ்லையும் கேள்விகள் கேட்கறாங்க, ரீஜனல் லாங்குவேஜ்ல கேள்விகள் கேட்கறாங்க, ரீஜனல் லாங்குவேஜ் ஆப் பண்ணலாம். பட் ஹிந்தி அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்குது. எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா வெரி பிளைண்டா, ரொம்ப பிளைண்டா ஹிந்தி வரக்கூடாது, ஹிந்தி வரக்கூடாது, அவங்க உள்ள வந்துருவாங்க. யார் உள்ள வருவா? உங்க திராவிட கட்சிகள் பேர் யாராவது இங்க உள்ள வர முடியுமா? தமிழ்நாட்டுல யாராவது இங்க வந்து பிசினஸ் பண்ண முடியுமா? யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் அவங்க உள்ள வந்துருவாங்க, அவங்க உள்ள வந்துருவாங்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய நல்ல நாலேஜா இருக்கக்கூடிய பசங்களை வெளியே போக விடாம நீங்க பண்றீங்க. மூன்றாவது மொழி ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் கட்டாயமா நம்ம படிச்சோம்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காக தான் நம்ம சொல்றோம். அடுத்து 1965ல வந்து ஹிந்தி தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் இந்தியா அப்படிங்கறதுல வந்து ஹிந்தின்ற ஒரே போர்வைக்குள் இந்தியா ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு விரும்பினாரு. ராஜாஜி வந்து ஹிந்தியை கொண்டு வராரு. அப்புறம் 65ல ராஜாஜி அது வேணான்னு சொல்லி மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. அன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. எங்க நம்ம அடிமைப்பட்டு போயிருவோமோ டெல்லிக்கு, அன்னைக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லை. அன்னைக்கு அந்த பயம் தேவை. ஹிந்தி தேவையில்லை, அடிமைப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயம் வந்து அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பயம் தேவையில்லை. ஏன்? இன்னைக்கு நம்மளை நம்பிதான் டெல்லி இருக்குது. ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல நம்பர் 1 தமிழ்நாடு, 35,414 கோடி. நம்ம தான் நம்பர் 1 ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. நகரமயமாதல தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலம், அர்பனைஸ்டு ஸ்டேட், செகண்ட் மோஸ்ட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு 2வது. எக்கனாமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா. நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். டூரிசம்ல ஃபர்ஸ்ட். மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட். நிறைய விஷயங்கள ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 இடத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஏன் பயப்படணும்? ஹிந்தியை உள்ள விட்டோம்னா அவங்க உள்ள வந்துடும், நம்ம ஏன் பயப்படணும்? அவசியமே கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது 1965 இருந்த நிலைமை இப்ப இல்ல. அதுதான் நம்ம இப்ப சொல்ல வரோம். அதுக்காக வந்து இன்னும் அந்த பழைய பூச்சாண்டியே காமிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 70 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. 70 லட்சம் பேருக்கு உங்களால வேலை கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம ஒரு வருஷத்துக்கே 10,000 15,000 வேகன்சி தான் ஃபில் பண்றோம். அப்படி 70 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எழுதுறாங்க, எத்தனையோ எக்ஸாம் எழுதி 40 லட்சம் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளுக்கு மறுக்கப்படுகிறது. ஸ்கூல் லெவல்ல ஹிந்தியை தயவு செய்து கொண்டு வாங்க. எதிர்காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி எங்களுடைய பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம இதை கேட்கிறோம். அடுத்து ஹிந்தி தெரியாது போடா, இது பெரிய ஒரு வாசகம். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். மாணவ மாணவிகளுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய செயல் வந்து இது ஒண்ணு. ஹிந்தி தெரியாது போடா, இதை யார் ஃபேமஸ் ஆக்கி விட்டா? இவர்தான் வெற்றிமாறன். இவர்தான் ஹிந்தி தெரியாது போடாங்கிறத முதல்ல ஆரம்பிச்சாரு. எங்கேயோ ஏர்போர்ட் அங்கே போனாரா, ஹிந்தியில பேசினா ஹிந்தி தெரியாது போடா இவர் சொல்லிட்டு போயிருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? இப்ப பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். இந்த பேட் கேர்ள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுராக் காஷ்யப் அவர் கூட சேர்ந்து பிரசன்ட் பண்றாரு. அனுராக் காஷ்யப் யாரு? ஒரு பெரிய பிலிம் டைரக்டர். ஹிந்தியில ஹிந்தி தெரியாது போறான்னு சொன்ன வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப் கூட சேர்ந்து இந்த பிலிம் பிரசன்ட் பண்றாரு. அனுராக் காஷ்யப் கூட சேர்ந்து பேட் கேர்ள் அப்படிங்கிற பிலிம் பிரசன்ட் பண்றாரு.
இப்ப எங்க போச்சு உங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது? இப்ப எங்க போச்சு? இந்த பேர்ட் கேர்ள் அப்படிங்கிற படமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மிகவும் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். அதுவே தப்பு. ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்ன வெற்றிமாறன் இன்னைக்கு அனுராக் காசியப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி டைரக்டர் கூட இந்த படத்தை பிரசன்ட் பண்றாரு அப்படின்னா அவங்க பிசினஸுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க என்னாலும் பண்ணிக்கிடுவாங்க. இப்ப ஹிந்தி தெரியணும் வாடான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பசங்க ஒரு லோயர் டிவிஷன் கிளர்க், எஸ்எஸ்சில லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்? லோயர் டிவிஷன் கிளர்க்ல ஒரு 25,000 சம்பளம் கொடுப்பானா? ஒரு 25,000 சம்பளத்துக்கு எழுதி நம்ம ஒரு கிளர்க்கா பெயரக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிப்பாங்க. ஹிந்தி டைரக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிப்பாங்க. அப்புறம் ஹிந்தி தெரியாது போவா சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அடுத்து இன்னொரு அம்மா ஒருத்தங்க உண்டு. இங்க பாருங்க, அனுராக் காசியப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி சினிமா ஒர்க் பண்ணவர் கூட சேர்ந்து ஒரு வெற்றிமாறன் பேசுறாரு. அவர் ஹிந்தி தெரியாது போடான்னு வேற சொல்லிக்கிறாரு. அப்புறம் இந்த அம்மா ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு நம்ம வந்து இதாயிட்டு. இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது போட டிஷர்ட் மாட்டிட்டு போவாங்க. ஆனா ஹிந்தி படத்தில் நடிப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படத்தில் நடிப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து டேடிங்கிற ஹிந்தி படத்துல 2017 நடிச்சிருக்கிறாங்க. பெரிய ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி இவங்க டிஷர்ட் போட்டு போறாங்க. நம்ம வந்து ஒரு பேசுற அளவுக்கு சும்மா எழுதுற அளவுக்கு ஒரு ஹிந்தியை படிச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு 25,000 சம்பளத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போறோம். அதான் நம்ம கேட்கிறோம். இவங்க கோடி கோடியா சம்பாதிப்பாங்க இந்த படத்துல நடிச்சு. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெரியாது போறான்னு சொல்லி மக்களை உசுப்பேத்தி விடுறது, இதெல்லாம் தவறான. நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் ஹிந்தி படத்தில் நடிக்கிறாங்க? டேடிங்கிற படம் ஐஸ்வர்யா ராஜேஷ். பிறகு இவங்க வந்து ஹிந்தி தெரியாது போறான்னு சொல்றாங்க. அதனால மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேலை வேணும். அது கவர்மெண்டோ பிரைவேட்டோ ஒரு வேலை வேணும். ஹிந்தின்னு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து சொல்றோம். அடுத்து இன்னொரு லிஸ்ட் நான் காமிக்கிறேன். தமிழகத்தின் முதல் 4 பணக்காரர்கள். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவநாடார் வராரு. ஃபர்ஸ்ட் நம்ம சிவநாடார் வராரு, HCL குரூப், நம்முடைய SSN காலேஜ். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? HCL சேர்மன் சிவநாடார் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் ஹிந்தி படிக்கிட்டு இருக்கிறார். தமிழகத்தின் முதல் பணக்காரர், 25,000 கோடி 35,000 கோடிக்கு மேல வச்சிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி படிக்க சொல்றாரு. இவர் ப்ரூவ் பண்ணவர், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் பெர்சன் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. அப்ப இவர் சொல்றதை நம்ம கேட்கணுமா? இல்லன்னா வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷும் வெற்றிமாறன் சொல்றதை நம்ம கேட்கணுமா? யாரை ஃபாலோ பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சிவநாடார் அத்தனை கோடி மக்களுக்கு வேலை கொடுத்தவர். அவரே என்ன சொல்றாரு? ஹிந்தி படிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். சரி, ஓகே. 2வது பெரிய பணக்காரர் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு. 2வது பெரிய பணக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு. தமிழ்நாட்டில் 2வது பெரிய பணக்காரர். ஜோகோ நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீதர் வேம்பு. அவர் என்ன சொல்றாரு? ஸ்லோவா ஹிந்தியை படிச்சுக்கோங்க, தேவைப்படும். இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணவங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்தவங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்தவங்க நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா? இல்லன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய சினிமாக்காரங்களை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா? நமக்கு யார் சோறு போடுவா? ஸ்ரீதர் வேம்புவும் சிவநாடாரும் தான் சோறு போடுவாங்க. வெற்றிமாறனும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சோறு போட மாட்டாங்க. தயவு செய்து மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க, யாரு நமக்கு சோறு போடுவா. இது சொல்லியிருக்கிறாரு, ஸ்லோவா ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கோங்க. சோ ஐ கேன் ஒர்க் வித் இன்ஜினியரிங் இன் ஹிந்தி டூ. அவரே ஸ்லோவா படிச்சிருக்கேங்கிறார். நானே ஸ்லோவா ஹிந்தி படிச்சேன். சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரோல் மாடல். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ரோல் மாடல் காமிக்கிறேன். நம்முடைய சன் டிவி குரூப் முக்கியமான ஒரு ரோல் மாடல். சன் டிவி குரூப் மிஸ்டர் கலாநிதி மாறன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படிங்க அப்படின்னு ஓப்பனா சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க வந்து ஓப்பனா சொல்லக்கூடாது. பட் அவர்களுடைய பிசினஸ் எல்லாருமே ஹிந்தி இருக்கும். சிவநாடார் ஓப்பனா சொல்றாரு, ஸ்ரீதர் வெம்பு ஹிந்தி படிச்சுக்கணும் ஓப்பனா சொல்றாரு. நம்முடைய சன் டிவி திரு கலாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனா சொல்ல மாட்டாரு. பட் அவங்க வந்து சன் நியோ இஸ் ஏ ஹிந்தி லாங்குவேஜ், சன் நியோன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கிறாங்க ஹிந்தி சீரியலுக்காக. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா 10 மாசத்துக்கு முன்னாடி, ஏப்ரல் 2024 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. இது யாருக்கா தெரியுமா? தெரியாது. சோ அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹிந்தி படிங்கன்னு கலாநிதி மாறன் அவர்கள் ஓப்பனா சொல்ல மாட்டாரு. பட் அவர் ஹிந்தி சேனல் வச்சிருக்கிறாரு. நம்மளா புரிஞ்சுக்கணும், ஓகே ஹிந்தியில வாய்ப்பு இருக்குது.
அதை விட இன்னொரு முக்கியமான இது ஒரு பிசினஸ்க்காக பண்றாரு, ஓகே, அதை அவர் இஷ்டம். இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஓகே, சோ இது பாத்தீங்க நம்முடைய சன் டிவி கலாநிதி மாறன் அவர்களுடைய ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா 2025 12 பிப்ரவரி 2025, அப்புறம் மார்ச் 5 2025, மார்ச் 19 2025, இதெல்லாம் வந்து ஸ்பைஸ் ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸ்பைஸ் ஜெட்ல வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற நிறுவனம் நிறைய கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. அதுல லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க. ஹிந்தியும் இங்கிலீஷும் ஃப்ளூயண்டா தெரிஞ்சாதான் ஸ்பைஸ் ஜெட்ல வேலைங்கிறாங்க. இப்ப இதுல என்ன தெரியுது, கலாநிதி மாறன் உங்களுக்கு வேலை வேணும்னா ஹிந்தி தெரியுங்கிறாரு, சிவநாடா ஹிந்தி படிங்கிறாங்க, ஸ்ரீதர் வேம்பு ஹிந்தி படிங்கிறாங்க. இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோ ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமாங்கிறது. வேலை நமக்கு முக்கியம். சோ அதனால வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இத்தனை வருஷமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படிக்காம போயிட்டோம், அதுவே தப்பு. அடுத்து அபிஷேக் சர்மா, நம்முடைய கிரிக்கெட்டர், SRH சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹிந்திக்காரரு. அதே மாதிரி இசான் கிசான், இவர் பீகாரை சேர்ந்தவர், இவருக்கு ஹிந்தி தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கலாநிதி மாறன் அவர்கள் சன் டிவியுடைய சன் லியோ சேனல் அப்படிங்கிறது ஹிந்தி சீரியலை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஸ்பைஸ் ஜெட்ல வேலை வேணும்னா ஃப்ளூயன்சி இன் ஹிந்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் SRH ஹிந்தி பிளேயர் சரியா இருக்கிறாங்க. சோ அதுவே மாணவர்கள் யோசிங்க, அவர்கள் வந்து அவங்களுடைய பிசினஸ்க்கு அவங்க பண்றாங்க மிகப்பெரிய ஒரு பிசினஸ். ஏசியாலேயே வந்து பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் நெட்வொர்க் சன் டிவி, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்தி ஒருவர் திரு கலாநிதி மாறன் அவர்கள். அவரே என்ன சொல்றாரு, அவங்க ஸ்பைஸ் ஜெட்ல வேலை வேணும்னா ஹிந்தி வேணுங்கிற. இப்ப புரியுதா ஹிந்தி வேணுமா வேண்டாமா சொல்லிட்டு. அரசியல் ரீதியாக 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவர்களை எதிர்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வெற்றிமாறன் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லலாம். ஆனா அவரே யாரு கூட கை கொடுத்திருக்கிறாரு, அனுராக் காசியப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி டைரக்டர். டேடிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிட்டு ஐஸ்வர்ராஜ் என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ஆஹா ஓவர் சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு வேலை வேணும், நமக்கு ஹிந்தி வேணும், அதான் நம்ம சொல்ல வரோம். அடுத்து இது நிறைய சொல்றாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஹிந்தி இருக்குது, இது உண்மைதான். பத்மசேஷாத்ரி ஸ்கூல், ரஜினிகாந்த் அவருடைய ஸ்கூல், சென்னை பப்ளிக் ஸ்கூல், ஆற்காடு வீராசாமி அவருடைய சகோதரர் தேவராஜன் என்பவருடைய ஸ்கூல், சென்னை பப்ளிக் ஸ்கூல், சன்சைன் ஸ்கூல், நம்முடைய இவங்க முதலமைச்சர் அவர் குடும்பத்தில் உள்ள ஸ்கூலு, பாரத் வித்யாசிரம் திரு ஜெகத் ரச்சன் அவங்க ஸ்கூல், இதெல்லாமே ஹிந்தி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கல அப்படிதான் வெளியில எங்கேயா படிச்சுக்கோங்க. அரசு பள்ளிகள்ல கண்டிப்பா ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதா நாங்க சொல்லல. அட்லீஸ்ட் மாணவிகள் வெளியில கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். வெளியில தனியா ஹிந்தி டியூஷன் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி வந்து வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஹிந்தி படிச்சவனே இங்க வந்து பிச்சை எடுக்கிறான் 4 பேர் சொல்லுவான், அதெல்லாம் காதல வாங்காதீங்க. ஹிந்தி படிச்சீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல ASO வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹிந்தி படிச்சீங்கன்னா CBIல SI வேலை ஈஸியா கிடைக்கும். ஹிந்தி படிச்சீங்கன்னா SSCல வந்து LDC UDC ஈஸியா கிடைக்கும். இப்ப அந்த பதவிகள் போன வருஷம் 5,520 லட்சம் பிளஸ் ஒரு 40 லட்சம் 560 லட்சம் போஸ்ட் 560 லட்சம் போஸ்ட் தமிழ்நாட்டுக்காரங்க அந்த அளவுக்கு இல்ல. சோ வேலை வேணும்னா ஹிந்தி படிக்கணும். வேலைக்காக தான் நம்ம சொல்றோம், வேற எந்த இதுக்காக சொல்லல. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் விஜய் ஹிந்தி எதிர்க்கிறாராமா. இவருடைய கொள்கை இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, போதைப் பொருள் தடுப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அது ஏற்கனவே பழைய பஞ்சாங்கம், அதெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்டவே. புதுசா என்ன சொல்ல வரீங்க? இவர் வந்து ஹிந்தி வேண்டாங்கிறார். இவருடைய விஜய் வித்யாலயா என்ற ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. இவருடைய பையன் வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சிருப்பார். ஆனா நம்ம பசங்கன்னு வரும்போது ஹிந்தி எதிர்க்கிற இது என்ன ஒரு நிலைன்னு சொல்லி தெரியல. நாங்க வந்து புதுசா உங்களை வரவே இருக்கிறோம். புதுசா ஒருத்தர் வராரு,
நிறைய விஷயங்கள் செய்வார், நாங்க புதுசா வரவே இருக்கிறோம். பட் நீங்களும் வந்து அதே அரசியலாகவே இருக்கிறீங்க. ஏற்கனவே திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளை நீங்கள் மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சிங்கிறீங்க, ஸ்டேட் அட்டானமி. ஏன் ஸ்டேட் அட்டானமி இப்ப இல்லையா? ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிறது இல்லாம இருக்க போய்தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பெருமை உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு மாநில அட்டானமி, மாநில சுதந்திரம் இல்லைங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கிற தகுதி இல்லாம போச்சு. அடுத்த தளபதி 69ல வந்து பாத்தீங்கன்னா 275 கோடி ஷாருக்கான முந்திட்டாரு. ஆளுநர் பதவி அளிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லுவாரு. ஆளுநர் போய் பாக்குறாரு. எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் தான். பட் இவர் ஹிந்தியை எதிர்க்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை போய் பாதி கெட்டு போயாச்சு. சோ இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதே விஜய் அவர்களுக்கு என்ன வர, இவர் பையன் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சு அதெல்லாம் விட்டுருங்க. தமிழன் என்ற ஒரு படம் விஜய் அவர்களுடைய தமிழன் என்ற ஒரு படம் 2002ல வந்தது. ரீமேக் ஆஃப் தி ஹிந்தி பிலிம் கடா. அவருடைய தமிழன் என்ற படமே ஹிந்தி பிலிம் ரீமேக். தமிழ்னு சொல்லி ஒரு படம் நீங்க எடுக்கிறீங்க, அதே ஹிந்தி பிலிம் ரீமேக் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஹிந்தியை எடுக்கிறீங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிசினஸ்க்காக ஹிந்தி பிலிம் ரீமேக் உங்க பிசினஸ். நம்முடைய த்ரிஷா அண்ட் ஸ்னேகா தவிர இவங்க கூட நடிச்ச எல்லாருமே வந்து ஹிந்தி ஹீரோயின்ஸா தான் இருப்பாங்க. பிரியங்கா சோப்ரா, பிபாஷா பாசு, ஜெனிலியா, காஜல் அகர்வால். இவங்க பிசினஸ் வரும்போது ஹிந்தி அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டு மாணவர் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா வேணாண்டுருவாங்க. இது என்ன அநியாயம்? நாங்க உங்களை மாதிரி 200 கோடி 300 கோடியை சம்பாதிக்க போறோம். நாங்க வந்து வெறும் 20,000 to 25,000 வாங்கக்கூடிய ஒரு கிளர்க் போஸ்ட்டுக்கு நாங்க எக்ஸாம் எழுதுறோம். அதுக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் வச்சு அந்த கொஸ்டின் எங்களால் ஆன்சர் பண்ண முடியல. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஒரு 20,000 25,000 ஒரு எங்களுக்கு மாச சம்பளம், ஒரு வேலைக்கு நாங்க போறது நாங்க அது நாங்க ஹிந்தி படிக்க கூடாது. அது நீங்க வந்து ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணுவீங்க. இவருடைய மற்ற படங்கள் நீங்க பாருங்க, அதாவது எல்லாம் ஹிந்தி டப்டு. பைரவா, புலி ஹிந்தி டப்டு, எல்லாம் ஹிந்தி டப் மூவி. சோ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. சுரா ஃபுல் ஹிந்தி டப்டு, பாடிகார்டு ஹிந்தி டப்டு. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்? யாரையும் நம்ம குற்றச்சாட்டுக்காக நான் சொல்லல, யாரையும் குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனசுல வச்சுக்கோங்க, ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனியாரோ பிரைவேட்டோ, சாரி தனியாரோ கவர்மெண்டோ வேலை கிடைக்கும். அது ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். இன்னைக்கு திருத்தணியை தாண்டி போனா அவங்களால வந்து ஒன்னும் சரிவாக முடியாது. கேரளாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா டீ கடை போட்டு தமிழ்நாட்டில் பிழைக்கிறாங்க. ஆந்திராக்காரங்க இங்க வந்து ஐஐடியில படிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு அங்க போனா படிக்க முடியாது, திருத்தணிக்கு அங்க போனா படிக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு முதலிடம், இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ்நாடு எவ்வளவு சாதனை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஹிந்தி தெரியலனா கூட, இதே ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா 70 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறீங்க. தயவு செய்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில ஹிந்தி படிச்சு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், வாழ்க்கைக்கு ஹிந்தி உதவுவதுன்னு சொல்லல. நான் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் சொல்றேன். ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. A is the elder brother of B, B is the youngest of C, C is the grandson of D, D is the maternal uncle, whose house is opposite the count's sister of A. என்ன ஒண்ணுமே புரியல. இதே 10 கொஸ்டின் கேட்டா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சிலபஸ்ல இருக்கு, தமிழ்ல அது கேட்க மாட்டாங்க, ஹிந்தியில இருக்குது. அதுக்காக தான் நம்ம படிக்க சொல்றப்பே தவிர வேற எதுக்கும் இல்ல. இறுதியாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள், நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தான் வந்து படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப படிச்சவர் சொல்லி இருக்கிறாரு. இவர் வந்து கேரளாவில் 2023ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். கேரளாவில் 2023ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. சோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தை 2வது மொழியாக கூட கற்பிக்க முடியும். பெரும்பாலானவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரிகிறது. நிறைய ஸ்டேட்ல அங்க மேல நார்த் இந்தியால பெரும்பாலானவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரிகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் 3 மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் 3 மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் சொல்லி நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கிறார். மாநிலத்திற்கு உள்ளே பேச தாய்மொழி, நம்ம ஸ்டேட்டுக்குள்ள பேசுறதுக்கு நமக்கு தமிழ், உலக நாடுகளுடன் பேச ஆங்கிலம் வேணும். ஆங்கிலத்தை கற்க முடியாத இந்திய மாநிலத்தில் உள்ளவருடன் பேசுவதற்கு இந்தி.
ஹிந்தியில இருக்கக்கூடிய ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல, அதுக்காகவாது அவங்க நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹிந்தி கரெக்டான ஒரு பாயிண்ட். ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு பிபிஓல 20 வருஷம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹிந்தியில பேசுறதா இருந்தா, ஹிந்தி பேச தெரிஞ்சா, ஏன்னா அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. சோ நம்ம ஹிந்தி பேச கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல சம்பாதிக்கலாம். அதுதான் இவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. ஹிந்தி தெரியாத, ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஆங்கிலத்தை கற்க முடியாத, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அதுக்காகவாது நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறாரு. சோ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவர்களாம் வந்து ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு ஆளர்களா இருந்தாங்க, பட் இன்னைக்கு பிராக்டிகலா அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஹரியானா மாநிலத்தில் வந்து 2010 வரைக்கும் தமிழ் 2ஆம் மொழி, ஹிந்தி முதல் மொழி, தமிழ் 2ஆம் மொழி, அதுக்கப்புறம் பஞ்சாபி மாத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியே போச்சு. நீங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கு முக்கியமான பேப்பர் சிசாட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். கொஸ்டின் ஹிந்தியில இருக்கிறதுனாலதான், அந்த பசங்க ஈஸியா ஆயிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியாது. அதே மாதிரி கொஸ்டின் தமிழ்ல கேளுங்க, தமிழ்ல கேட்கறதுக்கு முடியாது, எவ்வளவு கேட்டாச்சு தமிழ்ல கொடுக்க முடியலன்னா நம்ம தான் மாத்திக்கணும், நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி படிச்சுக்கிறோம். சோ இது வந்து நம்மளால முடியும். ஒரு ஹிந்தி டியூஷன் ஜஸ்ட் எழுத படிக்க ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஈஸியா பாஸ். நம்ம யாரையும் நம்மளால இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அதனால போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் மத்திய அரசாங்கத்தில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. வெறும் டிஎன்பிஎஸ்சி நம்பி மட்டுமே இருக்காதீங்க. 70 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து 20,000 30,000 போஸ்ட் தான் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் 70 லட்சம் பேருக்கு 1 லட்சம் போஸ்ட் எடுப்பாங்க. மிச்சம் 69 லட்சம் எங்க போக போறீங்க? ஹிந்தியை கத்துக்கோங்க. ஹிந்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம், பேங்க் எக்ஸாம் எழுதலாம், பாஸ் பண்ணலாம். நம்ம எல்லாம் ஜிகேல அந்த அளவுக்கு நிறைய படிச்சு வச்சிருக்கிறோம். டிஎன்பிசி படிக்கிறவங்க இவங்களுக்கு தெரியாத ஹிஸ்டரி கிடையாது, இவங்களுக்கு தெரியாத பாலிட்டி கிடையாது, இவங்களுக்கு தெரியாத ஜியாகிரபி கிடையாது, இவங்களுக்கு தெரியாத எக்கனாமி கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனா கொஸ்டின் ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குது. அந்த இங்கிலீஷ் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சோ ஹிந்தி சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம். அதனால தயவு செய்து வந்து போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவிகள் வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக நம்ம சொல்றோம். சினிமாக்காரங்க நிறைய சொல்லுவாங்க, தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்ன வெற்றிமாறன் அவர்கள் ஹிந்தி இயக்குனர் அனுராக் காஷ்யப் கூட சேர்ந்து பேர்டுகள் அப்படிங்கிற படத்தை பிரசன்ட் பண்றாரு. இந்த பேர்டுகள்ங்கிற படமே தப்பு, அது ஹிந்தி இயக்குனர் கூட சேர்ந்து பிரசன்ட் பண்ண. இதுல அவங்களுக்கு அவரை பொறுத்தவரை அது கலை, அது ஒரு வியாபாரம், பிசினஸ். அப்ப அவங்க பிசினஸ் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, அப்ப நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதெல்லாமே நம்ம சொல்றோம். நம்முடைய கலாநிதி மாறன் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான். கலாநிதி மாறன் அவர்கள் அவங்களுடைய ஸ்பைஸ் ஜெட்லயே நம்ம வேலை வேணும் அப்படின்னா ஹிந்தி ஃப்ளூயன்சி வேணுங்கிறாங்க. சோ அதெல்லாம் இதெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம், அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ் ஆங்கிலம் பிளஸ் ஏதோ ஒரு மொழி படிக்கலாம், ஓகே, வாய்ப்பு போகுதான் நல்லது. ஏன்னா வருங்கால ஜெனரேஷன்ஸ், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வருங்கால ஜெனரேஷன்ஸ் நான் சொல்றேன். எல்லா பிரைவேட் ஸ்கூலையும் ஹிந்தி இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹிந்தியை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில கொஞ்சம் வேலைக்கு போய்க்கிருவாங்க, மத்திய அரசாங்கத்துல கொஞ்சம் வேலைக்கு போய்க்கிருவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். நாங்க வந்து பிரெஞ்சோ ஜெர்மனோ அதெல்லாம் படிக்க நாங்க சொல்லல. எங்களுக்கு நாங்க இந்தியாவுக்குள்ள வேலை பார்த்தா போதும். பிரெஞ்சு ஜெர்மன் படிச்சு நாங்க வெளிநாட்டுக்கு போனா நாங்க எங்களுக்கு ஆசை கிடையாது, கனவு கிடையாது. ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா வருங்காலங்கள்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி கொஞ்சம் அதிகமான பேர் பாஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகும். இந்த குண்டு செடிகளே குதிரை ஓட்டுற மாதிரி டிஎன்பிஎஸ்சிகளே ஓட்டக்கூடாது, ஓட்ட வேண்டாம். அப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுடைய தலைமுறைக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி நம்ம ஒரு அரசு பள்ளிகளை ஹிந்தி எல்லாம் கொண்டு வந்தா ஒரு 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறாங்க. நமக்கு அது வாய்ப்பு இல்லை, படிக்கல. அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம். சோ நடக்குதா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கத்துடைய பாலிசி டிசிஷன். 1965 இப்ப இல்ல. அன்னைக்கு நம்ம பயந்தோம், நம்ம அடிமைப்பட்டு விடுவோம், ஹிந்தி கற்றுக்கொண்டால் நம்ம அடிமைப்படுத்தி விடுவார்கள் சொல்லி அன்னைக்கு நம்ம. இப்ப அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாது. 2 அதிமுக திமுக போன்ற 2 மிகப்பெரிய ஒரு யானைகள், நம்முடைய ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து வளர்த்து கொண்டு போய் எங்கேயோ உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேற யாரும் வந்து நம்ம அடிமைப்படுத்த முடியாது. சோ இது வந்து ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து மும்மொழி கொள்கை வந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காக பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம வந்து ஹிந்தி மொழிக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, பட் ஹிந்தி மொழி படிச்சா வேலை கிடைக்கும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நன்றி.